இப்போ மணியை பாத்தீங்களா ஈவினிங் 6:30 மணி ஆகுது. இதுக்கு மேலதான் நான் வாடகைக்கு கிளம்புறேன். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இடையூறு வரக்கூடாதுன்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு நானுமே பயணத்தை தொடங்கிட்டேன். இன்னைக்கு எந்த ஊருக்கு போக போறோம் பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போக போறோம். இந்த ட்ரிப்புமே பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாத்துட்டு இருக்கிற இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் தான் நம்ம வண்டியை புக் பண்ணிருக்காரு. கஸ்டமர் சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டு கஸ்டமருமே பிக்கப் பண்ணிட்டேன். ஈரோட்ல இருந்து ராமேஸ்வரம் போனோம்னா கரூர் போய் தான் போகணும். ரைட்ல போனா கரூர் 65 கிலோமீட்டர் வருது. அப்படியே லெப்ட்ல போனோம்னா சேலம் 64 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம சேலம் போய் தான் போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா கூட வர கஸ்டமரோட ஃபேமிலி சேலத்துல இருக்காங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு தான் அங்க இருந்து ராமேஸ்வரம் போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சேலத்துக்குமே வந்தாச்சு. சேலம் வந்தது போதும் லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. கஸ்டமரோட ஃபேமிலியுமே ரெடியா இருந்தாங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கஸ்டமருமே பிக்கப் பண்ணிட்டு நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்போ ராமேஸ்வரத்துக்குமே எந்த ரூட் வழியா போறோம்னு பாத்தீங்கன்னா கரூர், திண்டுக்கல், மதுரை வழியா தான் போறோம். சேலத்துல இருந்து மதுரைக்குமே பாத்தீங்கன்னா 230 கிலோமீட்டர் வருது. வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் கூட வரல. நைட்டு சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டலா பார்த்து வண்டி நிறுத்த சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட ஆர்டர் பண்ணியிருந்தது மசால் தோசை. நைட்டு வண்டி ஓட்டும் போது தூக்கம் வராம இருக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு சாக்லேட்டுமே வாங்கிட்டேன். டேய் உங்களை நம்பிட்டு விடிய கண்ணு முழிச்சு வண்டி ஓட்ட போறேன்டா. அண்ணனும் தூங்காம பாத்துக்கங்கடா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இப்ப பாத்தீங்கன்னா மதுரை அவுட்டர்ல இருக்கிற 5 ரோடு ரவுண்டானதுக்குமே வந்தாச்சு. நமக்கு முன்னாடி போற கார் அண்ணனுக்கு இந்த ரவுண்டானத்துல 5 ரோடு பிரியறனால நம்ம எந்த ரூட்ல போகணும்னு தெரியாம குழம்பிட்டாரு போல. பின்னாடி வண்டி வரது கூட தெரியாம அப்படியே நடு ரோட்ல நிறுத்திட்டாரு. நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போறப்ப கூகுள பாத்துட்டு இந்த 5 ரோட்ல எந்த ரோட்ல போகணும்னு தெரியாம இந்த ரவுண்டானத்தை 4 டைம் சுத்தி இருக்கிறேன். இப்போ அடிக்கடி இந்த ரூட்ல வந்துட்டு போயிட்டு இருக்கனால பழகிருச்சு. 4-5 நாளா வாடகையே இல்லாம நைட்லயுமே நல்லா தூங்கி பழகிட்டேன். திடீர்னு நைட் வண்டி ஓட்டும் போது அப்படியே லைட்டா தூக்கம் வருது. நான் அப்படியே கண்ணாசரத கஸ்டமர் பாத்துட்டாங்க போல. எனக்கு பின்னாடி பாத்தீங்களா யாருன்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க போல. டிரைவர் கண்ணாசந்த காதை பிடிச்சி கடிச்சு வச்சிருந்தேன். இது வேற குறுகுறுன்னு என்னையவே பாத்துட்டு இருந்துச்சு. வாங்கி வச்சு இந்த வெப்பனையுமே வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்ப மணியை பாத்தீங்கன்னா காலையில 4 மணி ஆகுது. நாங்களுமே ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். பீச் ஓரமா இருக்கிற தென்னமர பார்க்கிங்குமே வந்தாச்சு. வண்டிக்கு 100 ரூபாயும் ஒரு ஆளுக்கு 40 ரூபாயும் வாங்குறாங்க. நானுமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணை கூசுற மாதிரி ஒரு ஒளிவட்டம். அடடா கடவுள் தான் கனவுல வந்துட்டாரோன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா கடைசியில சூரிய ஒளி தான் சுள்ளுன்னு மூஞ்சிலே அடிச்சுது. இதுக்கு மேல தூங்குன மாதிரி தான் நினைச்சிட்டு நானுமே பல்லுல விளக்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். தென்காசில இருந்து நம்மளோட நண்பருமே வந்திருந்தாரு. அவர் கூட டீ சாப்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு புதன்கிழமை தான், என்ன விசேஷ நாள்னே தெரியல. ராமேஸ்வரத்துல கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. நானுமே கடல்ல காலை நினைச்சிட்டு அப்படியே அக்னி தீர்த்த தள்ளி தலையில் தெளிச்சிட்டு வந்துட்டேன். ராமேஸ்வரமே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவனே தெரியல. கோயிலை சுத்தி அதிகமா நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா போட்டிங்குமே இருக்குது. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் சொன்னாங்க. ஏர்வாடியில இருந்து இன்னொரு நண்பருமே வந்திருந்தாரு. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு மோர் சாப்பிட வந்துட்டோம். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. மதியம் 1 மணிக்காட்டம் நாங்களுமே ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பிட்டோம். அந்த வேலை இருக்கிற பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு அப்படியே நேரா ஊருக்கு கிளம்பியாச்சு. வேற எந்த கோயிலுக்குமே போல. வரும்போது எந்த ரூட்ல வந்தோமோ திரும்ப போகும்போது அதே ரூட்ல தான் போறோம். ராம்நாட்ல இருந்து சேலத்துக்குமே பாத்தீங்கன்னா 343 கிலோமீட்டர் வருது. சேலம் வர்றதுக்கு நைட் 8 மணி ஆயிடுச்சு. கஸ்டமரோட அப்பா அம்மாவே பத்திரமா கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. சேலத்துல இருந்து அடுத்ததா ஈரோட்டுக்கு கிளம்பியாச்சு. இதான் ஈரோடு மணிக்குண்டு. இப்ப மணி பாத்தீங்கன்னா 9 ஆகுது. எந்த ஊருக்கு வாடகைக்கு போனாலுமே சரி நம்ம ஊருக்கு வந்தா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு காசு வாங்கிட்டுமே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.